students, we are from ScoreUp. We are here to make your studies more easier and interesting. Watch our tips and tricks motivational videos for getting full marks in biology. Subscribe our channel and press bell icon to get notification. You can ask doubt in comment section and also join our Telegram group. Follow us on Facebook, Twitter, Instagram. This video definitely helps you, so watch this video till the end. இப்போ நம்ம ஆல்கேக்குள்ளே போகலாம். ஆல்கே இப்போ தான் நம்ம சொன்னோம். நம்ம பிளான்ட் கிங்டம் இஸ் டிவைடட் இன்ட்டு இந்த ஃப்ளோ சார்ட் வேணும்னா எழுதிக்கோங்க. பிளான்ட் கிங்டம் வேணும்னான்னு இல்லை, நீங்கள் எழுதிக்கோங்க. பிளான்ட் கிங்டம் இஸ் டிவைடட் இன்ட்டு 2 என்ன கிரிப்டோகேம்ஸ் அண்ட் ஃபெனரோகேமஸ். கிரிப்டோகேமஸ்னா என்ன? கிரிப்டோனா நான் ஃப்ளவரிங்னு பேர். பிளான்ட்ஸ் which are non flowering is under cryptogamous. Cryptogamous are divided into அதில் 2 டிவிஷன். என்ன டிவிஷன்? வாஸ்குலர், நான் வாஸ்குலர்னா என்ன? அதில் வந்து xylem phloem இருக்காது. அடுத்தது வாஸ்குலர். நான் வாஸ்குலர் is divided into 2 types. Thallophyta, Bryophyta. தாலோஃபைட்டாக்கு இதில் வந்து என்ன வருது? ஆல்கே. தாலோஃபைட்டாவில் ஆல்கே. அடுத்தது பிரையோஃபைட்டாவில் பிரையோஃபைட்ஸை பற்றி படிக்க போகிறோம். அடுத்து வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸில் என்ன படிக்க போகிறோம்? டெரிடோஃபைட்ஸ். Phanerogames are divided into naked seeded plant. Naked na another open seeded plant, closed seeded plant. So naked seeded na idu nammalaala paaka mudiyum அந்த seeds. So naked seeded plant and closed seeded plant. Naked seeded na enna seed is not enclosed inside the fruit, not enclosed. Closed seed na it is enclosed inside the fruit. இதுதான் டிஃப்ரென்ஸ். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பார்ட்டில் ஆல்கே அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆல்கே ஆர் குளோரோஃபில் பேரிங் சிம்பிள் தாலாய்ட். தாலாய்ட்னா என்ன? we cannot differentiate root, stem, leaf அப்படின்னு நம்மளால் டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாது. அப்படியே மொத்தமாக இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து என்னது? அதுக்கு பேர் தான் வந்து தாலாய்டு ஸ்ட்ரக்சர்னு பேர். இட் இஸ் ஆட்டோட்ரோபிக், largely aquatic, both freshwater and marine organism. They occur in a variety of another habitats. Most stones and soils and wood. எங்கெங்கெல்லாம் வளரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ்லேயோ, சாயில்லையோ, வுட்லேயோ வளரும். Some of them also occur in association with fungi. அந்த algae fungi-னுடைய association, algae and fungi-னுடைய association-க்கு பேர் லைக்கனில் தான். அசோசியேஷனுக்கு பேர் இல்லை, அது சிம்பயாட்டிக் அசோசியேஷன். எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லைக்கன்ற பாடிக்குள்ளே இருக்குது. த ஃபார்ம் அண்ட் சைஸ் ஆஃப் ஆல்கே இஸ் ஹைலி வேரியபிள். வேரியபிள்னால் ஒன்று வந்து ஃபிலமெண்டஸ் ஃபார்மாக இருக்கும், பிரான்ச்டு ஃபிலமெண்டஸாக இருக்கும். சிலது பார்த்திங்கன்னா சிங்கிள், சிலதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளாமிடோமோனாஸ்லாம் இப்படி சிங்கிள் இப்படி தான் இருக்கும். கிளாமிடோமோனாஸ். வால்வாக்ஸ் வந்து கொலோனியல் ஃபார்ம்ஸாக இருக்கும். ஃபிலமெண்டஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் இலோத்ரிக்ஸ் சொல்லலாம், ஸ்பைரோகைரா சொல்லலாம். மெரைன் ஃபார்ம்ஸில் வந்து கெல்ப் அண்ட் மேசிவ் பிளான்ட் பாடி. கெல்ப்புன்றதுல வந்து எப்படி இருக்கும்? மேசிவாக, அதான் கொத்தாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆல்கே. இது வந்து வால்வாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். கிளாமிடோமோனாஸ். இந்த கிளாமிடோமோனாஸ்லாம் அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கிறது தான் அந்த வால்வாக்ஸ். லாஸ்டில் இருக்கிறதுக்கு அந்த இது இருக்கும், ஃப்ளாஜெல்லாம் இருக்கும். இதுதான் வந்து வால்வாக்ஸ்.
The algae reproduce by vegetative. 3 type of reproduction இருக்கு. Vegetative reproduction இருக்கு, asexual reproduction இருக்கு, sexual reproduction இருக்கு. Vegetative reproductionன்றது மெயினா பாத்தீங்கன்னா fragmentation. இப்போ Spirogyra எடுத்துட்டீங்கன்னாக்கா, Spirogyra is body is a filamentous. Filamentous-னா என்ன? இது வந்து ஒரு thread மாதிரி இருக்கும் structure. இதில் வந்து ஏதாவது பீஸ் வந்து கட் ஆயிடுச்சுன்னா that piece will develop into a new organism. அதுதான் fragmentation நம்ம சொல்கிறோம். each fragment develop into a thallus, new organism. asexual reproductionல எது இருக்கு? spores, by producing spores. இதில் வந்து முக்கியமானது வந்து zoospore. zoospore எப்படி இருக்கும்? thin membrane with flagella. அந்த மாதிரி இருக்கிறது தான் zoospores-னு சொல்கிறோம். they are flagellated motile. flagella இருக்கிறதுனால அது மொட்டைலாக இருக்கும். germination gives rise to new plant. asexual reproduction by இப்போ ஆல்கேல வந்து sexual reproduction வந்து zoospores மூலிமா. zoosporesன்றது thin walled membrane with flagella. flagella இருக்கிறதுனால அது மொட்டைலாக இருக்கும். sexual reproductionல பார்த்தீங்கன்னா fusion of two gametes. These gametes can be flagellated and similar in size. Chlamydomonas மாதிரி இருக்கும். non-flagellated-ஆ இருக்கும். எதில்? Spirogyra-ல non-flagellated. Such reproduction is called isogamous. அதாவது இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் 2 கேமெட் தேவைப்படுது. அந்த 2 கேமெட்டுமே சிமிலர் ஷேப்பு சைஸாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஐசோகேமஸ் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அந்த இதுக்கு பேர் ரீப்ரொடக்ஷனுக்கு பேர் ஐசோகேமஸ். இந்த கேமெட்ஸுக்கு பேர் ஐசோகேமெட்ஸ்னு பேர். இப்போ இதுவே டிசிமிலர் சைஸாக இருந்தது, சைஸ் மட்டும் டிசிமிலராக இருந்ததுன்னா, பட் அது வந்து எப்படி மார்ஃபலாஜிக்கலி டிசிமிலர் பட் ஃபிசியலாஜிக்கலி சேம் ஃபங்க்ஷன் அப்படி இருந்ததுன்னா அது பேர் ஆனைசோகேமஸ்னு பேர். இப்போ இதே வந்து ஒன்று ஸ்மாலர் கேமெட், இன்னொன்று பிக்கர் கேமெட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பெர்ம், அதாவது இதில் வந்து என்ன இருக்குது? மேலாக இருக்கும். மொட்டைல் இருக்கிறது மேலு, நான் மொட்டைல் வந்து ஃபீமேலாக இருக்குது. அது மாதிரி வந்ததுன்னா ஊகேமஸ் டைப். எக்ஸாம்பிள் வால்வாக்ஸ்லேயும் ஃபியூக்கஸ்லேயும் ஊகேமஸ் டைப்பு. ஐசோகேமஸ் டைப் வந்து எக்ஸாம்பிள் கிளாமிடோமோனாஸ், ஸ்பைரோகைரா இதெல்லாம் சொல்லலாம். அடுத்தது டிசிமிலர் கேமெட்ஸ். ஆனைசோகேமஸ்க்கு எக்ஸாம்பிள் சம் ஸ்பீஷீஸ், எல்லா ஸ்பீஷீஸுமே ஒரே டைப்பு எடுத்துக்காது. சம் ஸ்பீஷீஸ் ஹேவிங் ஆனைசோகேமஸ். இது கிளாமிடோமோனாஸில் Algae are useful to man in variety of ways. At least half of the total carbon dioxide fixation are. So algae தான் ரொம்ப மெயின் ஆக்சிஜன் ஃபிக்சேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் ஆன் எர்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்கேவால் தான் நடக்குது. இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால டிசால்வ்டு ஆக்சிஜன் இம்மீடியட்டாக என்விரான்மெண்ட்டுக்கு கொடுக்குது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் இதும்போது பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் போது இட் டேக்ஸ் கார்பன் டை ஆக்சைடு, தென் இட் லிபரேட் ஆக்சிஜன். அப்போ அதனால மெஜாரிட்டி இது வந்து நிறைய ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுனால ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு நிறையவே கிடைக்குது என்விரான்மெண்ட்டில். So primary produces energy rich compound which form basis of food cycle of all aquatic animals. Many species of Porphyra, Laminaria, Sargassum or 70 species of marine algae used as food. சில algae எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டாகவே யூஸ் ஆகுது. இந்த algaeல ஃபுட்டாக யூஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா நம்ம இது ஸ்பைரோகைரா ஸ்பைருலீனா சொல்லலாம். ஸ்பைருலீனாவில் வந்து சிங்கிள் செல் புரோட்டீன் ஜாஸ்தி இருக்குது. குளோரெல்லா அதே போல் சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்ஜின் வந்து எங்கேருந்து இதே பார்த்திங்கன்னா இந்த சர்காசம், லாமினேரியா, பார்ஃபைரா இதெல்லாம் ஃபுட்டாக யூஸ் பண்ணப்படுது. சீ ஃபுட்டு அது மாதிரி யூஸ் பண்ணப்படுது. அடுத்தது மெரைன் ப்ரௌன் அண்ட் ரெட் ஆல்கேல வந்து ஹைட்ரோகோலாய்ட்ஸ் இருக்குது. ஹைட்ரோகோலாய்ட்ஸ் இருக்கிறதுனால வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. இது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்ஜின் வந்து எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? ப்ரௌன் ஆல்கேலேருந்து. கேராகின் வந்து எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? ரெட் ஆல்கேலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. விச் ஆர் யூஸ்டு கமர்ஷியலாக யூஸ். அகர் வந்து என்னது? கமர்ஷியல் ப்ராடக்ட். எதுக்கு இது யூஸ் ஆகுது? சம் மீடியம்லாம் இப்போ வந்து லெபார்ட்ரியில் மைக்ரோப்ஸை க்ரோ பண்ணுறதுக்கு மீடியமாக யூஸ் ஆகுது. அடுத்தது ஐஸ்கிரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஜெல்லிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த கிராசிலேரியா ஜெலிடியம் யூஸ் ஆகுது.
குளோரெல்லா ஸ்பைருலினா இதெல்லாம் வந்து யூனிசெல்லுலார் ஆல்கே. இதில் வந்து ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபுட் சப்ளிமெண்ட்டாக யூஸ் ஆகுது. ஸ்பேஸ் ட்ராவல், ஸ்பேஸ்லலாம் போகிறவங்களுக்கு வந்து இது ஃபுட் சப்ளிமெண்ட்டாக போகுது. ஸ்பேஸ் போகிறவங்களுக்குலாம் வந்து இட்லி, தோசை, சப்பாத்திலாம் சாப்பிட முடியாது. மோரோவர் அவங்க ரொம்ப நாள் அங்கே இருக்கிறதுனால அதெல்லாம் செய்ய முடியாது. அதனால் அப்போ அவங்க ஃபுட் சப்ளிமெண்ட்டாக எதை எடுத்துக்கிறாங்கன்னா இந்த ஸ்பைருலினாவையும் குளோரெல்லாவையும் எடுத்துப்பாங்க. The algae are divided into 3 classes. Algae classes பார்த்தீங்கன்னா main classes Chlorophyceae, Phaeophyceae and Rhodophyceae. Brown algae, இது red algae. Chlorophyceae பற்றி பார்ப்போம். Chlorophyceae, the members of Chlorophyceae are commonly called green algae. Chlorophyceae, chloroplast ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது Chlorophyceaeன்னு சொல்கிறோம். அது green கலரில் இருக்குது because of the presence of chlorophyll. Predominant pigment இதில் வந்து என்னது chlorophyll A and B. chlorophyll A, B தான் predominant pigmentஆக இருக்குது. predominant pigmentனா அதுதான் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். The pigment are localized in definite chloroplast. The chloroplast may be discoid. So இந்த chloroplastனுடைய ஷேப் வந்து ஒரு ஆர்கானிசத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்காய்ட் டைப். இப்போ வந்து கிளாமிடோமோனாஸ் எடுத்துட்டா கிளாமிடோமோனாஸில் எப்படி இருக்குன்னா கப் ஷேப்டு குளோரோபிளாஸ்டாக இருக்குது. அதே போல் ஸ்பைரோகைராவில் வந்து ஸ்பைரல் ஷேப்டு குளோரோபிளாஸ்டாக இருக்கும். அதை மாதிரி ஒரு ஸ்பீஷீஸில் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து டிஸ்காய்டு ஷேப்பாக இருக்குது, பிளேட் லைக்காக இருக்குது, ரெட்டிகுலேட்டாக இருக்குது, கப் ஷேப்டு, ஸ்பைரல், ரிப்பன் ஷேப், இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட்டு இருக்குது. Most of the members have one or more storage bodies. So ஒரு இதுக்கும் வந்து ஸ்டோரேஜ் பாடிஸ்ன்றது தனியாக இருக்கும். இதில் ஸ்டோரேஜ் பாடின்றது வந்து பைரினாய்ட்ஸில் தான் அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். Pyrenoids contain protein besides starch. Some algae may store food in the form of oil droplet. So சில algae என்ன செய்யும்னா it stores food in the form of oil droplet. Oil dropletனா என்னது, ஒரு in the form of oil droplet. Okay. Green algae usually have rigid cell wall. So green algae க்கு rigid cell wall இருக்கு. It is made up of, ஏன் இது rigid cell wall இருக்குன்னா because of the presence of cellulose. இன்னர் லேயர் வந்து செல்லுலோஸாக இருக்குது, அவுட்டர் லேயர் வந்து பெக்டோஸ்னால ஆயிருக்கு. அதனால ரிஜிட் செல்வாலாக இருக்குது. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் குளோரோஃபைஸில் யூஸ்வலாக நம்ம என்ன பார்த்தோம், ஆல்கேல வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பை ஃப்ராக்மெண்டேஷன்னு பார்த்தோம். அதே தான் இங்கேயும். ஸோ இது வந்து ஒரு கிளாஸ்லேயும் அதே சேம் தான் வரும். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன், அதே போல் பை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இங்கேயும் வந்து ஸ்போர்ஸு அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கனுக்கு பேர் ஜூஸ்பொராஞ்சியான்னு பேர். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா type and formation of sex cells and its isogamous type. Isogamous, anisogamous, oogamous. Isogamous na enadhu similar type of gametes. Anisogamous na dissimilar type of gamete but physiologically same function irukum. அதே போல் oogamous na male gamete and female gamete ன்னு தனித்தனியாக இருக்கிறதுக்கு பேர். ஸோ இப்போ இதில் வந்து இந்த குளோரோஃபைசி மெம்பர்ஸ்லாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிளாமிடோமோனாஸ், வால்வாக்ஸ், இலோத்ரிக்ஸ், ஸ்பைரோகைரா, கேரா. ப்ரெசன்ஸ் ஆஃப் கேரா இண்டிகேட்ஸ், இது வந்து ஒரு பொல்யூஷன் இண்டிகேட்டர். இது வந்து என்ன செய்யும், கேரா ஒரு இடத்துல வளருது அப்படின்னா அந்த வாட்டர் வந்து ரியலி இட் இஸ் பியோர் வாட்டரில் மட்டும்தான் அந்த கேரா வளரும். திஸ் இஸ் கேரா. நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஃபியோஃபைசி. ஃபியோஃபைசிக்கு பேர் ப்ரௌன் ஆல்கான்னு பேர். ஃபியோ அப்படின்னாலே ப்ரௌன், ஃபைசி ஆல்கே, ஃபியோஃபைசி. ஃபியோனா ப்ரௌன் கலரில் இருக்கிறதுனால ப்ரௌன் ஆல்கேன்னு சொல்கிறோம். They range from simple branched filamentous forms, ectocarpus. இதில் filamentous ஃபார்மாக இருக்கிறது வந்து ectocarpus. அடுத்தது வந்து branched represented by kelp which may reach a height of 100 meters. இந்த kelp வந்து 100 meters கூட அது அவ்வளோ ஹைட்டாக வளரும். இட் பொசஸ் குளோரோஃபில் ஏ, எல்லா ஆல்கேலையும் இருக்கக்கூடிய காமன் பிக்மெண்ட். அதை தவிர ஒரு ஆல்கேக்கும் தனித்தனியாக பிக்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ குளோரோஃபைசியில் வந்து குளோரோஃபில் ஏ அண்ட் பி ஆர் த ப்ரிடாமினன்ட் பிக்மெண்ட். குளோரோஃபில் பி வந்து இங்கே இருக்காது, அதுக்கு பதிலாக குளோரோஃபில் சி இருக்கும். அதில்
carotenoid xanthophyll. அதனால brown கலரில் இருக்குது. They vary in color olive green to various shade of brown depending upon the amount of xanthophyll pigment fucoxanthin present in them. இப்போ இந்த இது எப்படி இருக்கும், இந்த ஃபியோஃபைசி ப்ரௌன் ஆல்கேன்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்த ப்ரௌன் வந்து எல்லாத்துலேயுமே காமனாக இதே ப்ரௌன் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. சிலதில் டார்க் ப்ரௌன் இருக்கும், சிலது வந்து இந்த ப்ரௌன் டிங்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும். அந்த வெரைட்டிஸுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த xanthophyll amount of xanthophyll may vary from species to species. fucoxanthin இருக்கு. Food is stored as a complex carbohydrate which may be in the form of laminarian or mannitol. So carbohydrate food stored இது வந்து இது ரொம்ப முக்கியமான பார்ட், laminarian starch or mannitol. So the vegetative cells have cellulosic cell wall usually covered on the outer side gelatinous coating of algin. So vegetative cell வந்து எப்படி இருக்கும், cellulosic cell wall இருக்கும், செல்லுலோஸால் ஆக்கப்பட்ட செல் வால் இருக்கும். அவுட் சைடில் வந்து ஜெலாட்டினஸ் கோட்டிங் இருக்கும். அந்த ஜெலாட்டினஸ் கோட்டிங்க்கு பேர் ஆல்ஜின்னு பேர். த புரோட்டோபிளாஸ்ட் கண்டெயின் இன் அடிஷன் டு பிளாஸ்டிட் சென்ட்ரலி லொக்கேட்டட் வேக்யூல் நியூக்ளியஸ். ஸோ நார்மலாக இருக்கிற மாதிரி சென்ட்ரலி லொக்கேட்டட் வேக்யூல், பிகாஸ் இது வந்து யூகேரியாட் இல்லையா. ஸோ சென்ட்ரலி லொக்கேட்டட் நியூக்ளியஸ் இருக்கும், வேக்யூல்ஸ் இருக்கும், பிளாஸ்டிட்ஸ் இருக்கும். The plant body is attached to substratum by hold fast. இங்கே வந்து ரூட்ஸ் எல்லாம் கிடையாது, ஏன்னா இது வந்து என்னது, we cannot differentiate root stem leaf. அதனால் இந்த hold fast தான் என்ன செய்யுது, it fixed to the substratum. substratumனா என்ன, தரையில் அது ஃபிக்ஸ் பண்ண வைக்குது. அதுக்கு இப்போ ஃபிக்ஸ் பண்ண வைக்கிறது அது இப்படி இருக்கும். அதில் வந்து ஒரு ஸ்டாக் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டாக் அதுக்கு பேர் ஸ்டைப்புன்னு பேர். அதுக்கு மேலே தான் இந்த மாதிரி இப்படி வரும். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து ஹோல்டு ஃபாஸ்ட், ஸ்டைப், ஃப்ராண்ட். ஃப்ராண்டுன்றது லீஃப். ஸோ இதுக்குள்ள லீஃப் மாதிரி ஸ்ட்ரக்சர் இல்லாததுனால இப்படி இருக்குது. ஹோல்டு ஃபாஸ்ட் வந்து சப்ஸ்ட்ரேட்டத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அப்போ இது வந்து ஃபிக்ஸட் டு த சப்ஸ்ட்ரேட்டம். ஸ்டைப்புன்றது ஸ்டாக், இதனுடைய லீஃப் மாதிரி சொல்லலாம். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பை ஃப்ராக்மெண்டேஷன். மூணுத்துக்குமே வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்னா ஃப்ராக்மெண்டேஷன் தான். மூணுத்துக்குமே ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா ஜூஸ்போர் ஃபார்மேஷன் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை கேமிட்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் oogamete type. Brown algae is by biflagellated zoospore. zoospore எப்படி இருக்கும், biflagella இருக்கும். That are pear shaped இருக்கும். pear have two unequal laterally attached. unequal-ஆ இருக்கும். ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் இருக்கும். எதுக்கு, ஜூஸ்போர்ஸுக்கு. Sexual reproduction may be isogamous, anisogamous, oogamous. So union of gametes may take place in water or within the oogonium. சிலதில் வந்து வாட்டரில் இருக்கும், சிலதில் வந்து ஊகோனியத்துலேயே நடக்கும். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஹோல்டு ஃபாஸ்ட் டைப்பு, ஃப்ராண்டு, எல்லாத்துலேயுமே ஹோல்டு ஃபாஸ்ட் டைப்பு. எது வந்து சப்ஸ்ட்ரேட்டத்தோடு ஃபிக்ஸ் பண்ணுதோ அதுக்கு எல்லாமே ஹோல்டு ஃபாஸ்ட் டைப்பு. ஃப்ராண்டுன்றது லீஃப்க்கு பேர் தான் ஃப்ராண்டுன்னு பேர். ஏன்னா ஏன் லீஃப்னு பேர் சொல்லலை, பிகாஸ் it does not resemble to that of a leaf but function as a leaf. அதனால் இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாதுன்றதுனால அது தனி பேர் ஃப்ராண்டுன்னு வச்சுருக்காங்க. The gametes are pyriform, pear shaped and bear two laterally attached flagella. Common forms Ectocarpus dictyota. இதில் இருக்கிற ஸ்பீஷீஸ்லாம் பார்த்தீங்கன்னா Ectocarpus dictyota, Laminaria, Sargassum, Fucus. Ectocarpus dictyota, Laminaria, Sargassum, Fucus. இது எப்படி வச்சுக்கலாம், ஃபெடில்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த நேமை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபெடில்ஸ். ஃபியூக்கஸ், எக்டோகார்பஸ், டிக்டியோட்டா, லாமினேரியா, சர்காசம். ஸோ ஃபெடில்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரோடோஃபைசி. ரோடோ மீன்ஸ் ரெட் algae. ரெட் algae because of the predominance of red pigment. ரெட் கலர் எதனால் வருது, ரெட் பிக்மெண்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால. ரெட் பிக்மெண்ட் எது, ஆர் ஃபைகோ எரித்ரின் இருக்கிறதுனால, ஜாஸ்தி இருக்கிறதுனால இது வந்து ரெட் கலரில் இருக்குது.
ஸோ இது வந்து என்னது கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வார்மர் ஏரியாவில் கூட இதால் இருக்க முடியும். போத் வெல் லைட்டட் ரீஜன் க்ளோஸ் டு சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆல்சோ கிரேட். இந்த ரோடோஃபைசிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சம் ஸ்பீஷீஸ் இந்த ஷாலோ வாட்டர், அதாவது இது வந்து ஓஷனில் தான் மெயினாக இருக்கும். இதில் வந்து மேலாக இருக்கக்கூடிய அந்த இடத்துலையும் சம் ஸ்பீஷீஸ் இருக்கும். சில ரோடோஃபைசி ஸ்பீஷீஸ் இன்டெப்த் ஓஷன்லேயும் இருக்கும். இன்டெப்த் ஓஷனில் வரும்போது ஸோ ஓஷன் வேர் லைட் பெனிட்ரேட், எங்கே லைட் பெனிட்ரேட் ஆகுதோ அது வரைக்கும் அது இருக்கும். The red thalli of the most red algae are multicellular. So multicellular இருக்கும். Some of them complex body organization. So first பார்த்தீங்கன்னா குளோரோஃபைசியில் வந்து என்ன இருக்குது, ப்ரிமிட்டிவ் கேரக்டர் இருக்குது, கிளாமிடோமோனாஸ் சிங்கிள் செல்டு ஸ்ட்ரக்சர். அதே போல் இங்கே வந்து என்னது மல்டி செல்லுலாராக இருக்குது. இதில் ஃபுட் ஸ்டோரேஜ் வந்து என்னது ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் விச் இஸ் சிமிலர் டு அமைலோபெக்டின் கிளைகோஜன் இன் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் தான் ஃபுட் ஸ்டோர்டு ஆர்கானிசம். ஸோ இது வந்து எப்படி இருக்குதுன்னா, இந்த ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச்ன்றது என்னதுன்னா அமைலோபெக்டினும் கிளைகோஜன் ஸ்ட்ரக்சரும் சேர்ந்தது தான் இந்த ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். ரெட் algae usually reproduce vegetatively by fragmentation. Here also it is fragmentation. They reproduce asexually by non-motile spores and sexually non-motile gametes. So asexually by non-motile spores, sexually by non-motile gametes. Sexual reproduction is oogamous and accompanied by complex post-fertilization development. இதில் வந்து என்னது ஊகாமஸ் டைப்பு போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் டெவலப்மெண்ட் இதில் இருக்குது. இதில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாலிசைஃபோனியா, பார்ஃபைரா, கிராசிலேரியா, ஜெலிடியம். ஸோ P² G²ன்னு வச்சுக்கோங்க. பாலிசைஃபோனியா, பார்ஃபைரா, கிராசிலேரியா, ஜெலிடியம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கம்பேரிட்டிவ் அக்கௌண்ட் இருக்குது இதில். இந்த பார்ட் ரொம்ப முக்கியமான டேப்லர் காலம், நல்லா படிச்சுக்கோங்க. குளோரோஃபைசின்னு எடுத்திங்கன்னா காமன் நேம் க்ரீன் ஆல்கே, மேஜர் பிக்மெண்ட் A and B, ஸ்டார்ச் வந்து ஃபுட் ஸ்டோரேஜ், செல்வால் செல்லுலோசால் ஆயிருக்கு, ஃப்ளாஜெல்லார் நம்பர் 2 to 8 ஈக்குவல் அண்ட் ஏபிக்கலாக இருக்கும். ஹேபிட்டாட்னா என்னது, எங்கே இருக்கும், அது எங்கே வாழும் இடம் பேர் தான் ஹேபிட்டாட்னு பேர். ஃப்ரெஷ் வாட்டர், பிராக்கிஷ் வாட்டர் அண்டு சால்ட் வாட்டர். பேக் வாட்டர்ஸில் கூட இருக்கும். பிராக்கிஷ் வாட்டர்னால் என்னது, வாட்டர் வந்து சீ வாட்டர் வந்து கொஞ்சம் என்ன ஒரு உள்ளே வந்திருக்கும். அது வந்து ஒரு ஏரி மாதிரி ஃபார்ம் ஆகும். ஏரி அதாவது இது இப்படி சொல்லலாம், இந்த சீ வாட்டர் வந்து கொஞ்சம் ஒரு ரிவர் மாதிரியே கொஞ்சம் கிலோமீட்டருக்கு உள்ளே போச்சுன்னா அந்த இடம் வந்து ஒரு ரிவர் மாதிரி வந்துடும். அது சீ வாட்டர். அந்த இடத்துல அதுக்கு பேர் பிராக்கிஷ் வாட்டர்னு பேர். ஃபியோஃபைசி ப்ரௌன் ஆல்கே, குளோரோஃபில் A and C, ஃபியூகோசாந்தே, மேனிடால், லாமினேரியன் ஸ்டார்ச். ஸோ இது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. செல்லுலோஸ் அண்ட் ஆல்ஜின் வந்து செல்வால் அன்ஈக்குவல் லேட்ரலாக இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டர், பிராக்கிஷ் வாட்டர், சால்ட் வாட்டர். ஸோ ரோடோஃபைசி எடுத்துட்டிங்கன்னா ரெட் ஆல்கே, குளோரோஃபில் A and D, ஃபைகோஎரித்ரின், ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் இருக்குது, செல்லுலோஸ், பெக்டின், பாலிசல்ஃபேட் எஸ்டர்ஸ் இதால் ஆக்கப்பட்டிருக்கு செல்வால். இதில் வந்து என்ன கிடையாது, ஃப்ளாஜெல்லா கிடையாது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ஃப்ளாஜெல்லா எதில் கிடையாது, ரோடோஃபைசியில் கிடையாது. ஃப்ரெஷ் வாட்டர், பிராக்கிஷ் வாட்டர், சால்ட் வாட்டர்.